ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ச்சனாஸ் டெலிசியஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பிரியாணினாவே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த பிரியாணிக்கு கூடுதலான டேஸ்ட்டை தரக்கூடிய கிரேவி எப்படி செய்யலான்றதை வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு வறுத்த நிலக்கடலை சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு எள்ளு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது தண்ணி சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். கிரேவி செய்கிறதுக்காக நம்ம பேன் சூடு பண்ணிக்கலாம். பேன் சூடான உடனே 5 டேபிள் ஸ்பூன் அளவு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடான உடனே ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ 4 பச்சை மிளகாவை இது மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா இது மாதிரி வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். இந்த கிரேவிக்கு மிளகாத்தூள் எதுவும் சேர்க்க போகிறதில்ல, பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். அதனால் உங்கள் காரத்துக்கு எவ்வளவோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இது மாதிரி வதக்கி விட்டுடலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கறி மசாலா தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள். இந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. கூடவே சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை எடுத்து இது மாதிரி கரைச்சி வச்சுருக்கோம், அதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இது மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த நிலக்கடலை எள்ளு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது மசாலாவோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ண உடனே நம்மளோட கிரேவி ரொம்ப திக்காயிரும். நம்ம கிரேவிக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி 3/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இது நல்லா கொதிச்சு வரட்டும். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு பெப்பர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. மீடியம் சைஸில் 3 தக்காளியை இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப சின்ன பீஸாக கட் பண்ண வேண்டாம், பெரிய பீஸாக கட் பண்ணாதான் இந்த கிரேவிக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அஞ்சு நிமிஷம் போல் மூடி வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். 5 நிமிஷத்துக்கு மேலே விட வேணாம். அதாவது தக்காளிலாம் அதிகமாக மசிய வேண்டாம், லைட்டாக மசிஞ்சாவே போதுமா இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு மசிஞ்சாவே போதுமானதாக இருக்கும். நம்மளோட கிரேவி ரொம்ப வாசனையோட சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. பிரியாணிக்கு ரொம்ப பொருத்தமான கிரேவின்னு கூட சொல்லலாம். பிரியாணி செய்யும் பொழுது ஒரு டைம் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் திரும்ப ட்ரை பண்ணிகிட்டே இருப்பீங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, எக் பிரியாணி, வெஜ் பிரியாணி இது எல்லாத்துக்கும் பொருத்தமான கிரேவி. அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.